ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பொங்கல் திருநாளை பயங்கர சந்தோஷமாக ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராஜாங்க இருந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் அதாவது வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இந்த பண்டிகை கொண்டாடுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருந்தாலையும் வரப்போகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு என்னமாம்மா பக்கத்து நாட்டில் இருந்து நம்ம நாட்டு பண்டிகை கொண்டாடுறதுக்காக வராங்களாமாம்மா, அவங்களுக்கு விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமாமாம்மா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் தானோ அவங்களுக்கு ஏகப்பட்ட விருந்தெல்லாம் ரெடி பண்ணணும், நீங்கள் எல்லாரும் ரெடி பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு எங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சாச்சுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அவங்க எப்போங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஏற்பாடு பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடலாமாம்மா, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு தனம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு வேலையெல்லாம் செய்ய போகிறாங்க. அதுக்கு நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு எங்கள் பாருமா தமிழ்ச்செல்வி, நீ உக்காந்துட்டே வேலை பார்க்கறதுனா பாரு, இல்லைனா நீ வேலையே பார்க்காத சரியா அப்படின்னு சொல்லவும், என்னமாம்மா வேலை பார்க்கறதுனால என்ன இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ எங்கள் வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்க, அதனால் நீ கண்டிப்பாக எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது, இத்தனை நாளாக உன்னை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்திட்டு நாங்கள் இருந்ததை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கர கோவமாக அதாவது தமிழ்ச்செல்வியும் தனத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியும் தனத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்ம மலர் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இவ எதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வருவோம், அப்பா அதாவது வெளிநாட்டிலேருந்து வரவங்கெல்லாம் வந்துட்டாங்களாம்ப்பா, ஃபோன் பண்ணி நம்மளை ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு மோகனா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுரு, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவங்கள எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே எல்லாருக்கும் சாப்பாடு அப்படியே தடபுடலாக ஏற்பாடு பண்ணி போட்டும் விட்டுடுறாங்க. போட்டு விட்டுட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு பாராட்டிக்கிட்டே சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பொங்கல் திருநாளை பயங்கர சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு இங்கே பாருடி, நீ இந்த மாதிரியே விட்டுட்டு இருந்தனா கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்விக்கு மனசு மாதிரி எப்படியாவது அந்த சேதுவை ஏற்றுப்பான், ஆனால் அவன் மனசு ஏற்றுக்காத போதே நீ போயிட்டு எப்படியாவது சேதுவோட மனசை மாற்றி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பாருன்னா, நீ பாட்டுக்கு சும்மா இருக்க, நீ இப்படி இருந்தனா கண்டிப்பாக சேதுவை நீ கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்ட நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு இங்கே பாருங்க ஆண்டி, அதுக்கெல்லாம் நான் நிறைய வேலை தான் பார்த்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்ன நான் வந்த உடனே நீங்கள் ரெண்டு பேருமே பேசுகிறத நிறுத்திட்டீங்க, என்ன யாரு கூடிய கெடுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்னடி உங்கள் அக்கா மாதிரி உனக்கும் வாய் திமிரு ஆகிடுப்போ, வாய் அதிகமாக போயிடுச்சு, இங்கே பாரு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துருவேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தனம் இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்களே இந்த வீட்டில் இருப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாமல் தான் இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறீங்க, உங்களால முடிஞ்ச அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி திமிரா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாரு ஐஸ்வர்யா, இவங்களை எல்லாரையும் நீ பழி வாங்கணும்னு நினைச்சா சேதுவை இவங்க கிட்ட இருந்து நீ பிரிச்சே ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஆண்டி, நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா இந்த விஷயத்த நான் முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து நம்ம சேது இருந்துட்டு வராரு. என்ன ஐஷோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பொங்கலை நீ சந்தோஷமா கொண்டாடுவோன்னு பார்த்தா மனசுக்குள்ள ஏதோ நீ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யார் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு வராங்க. என்ன சேதோ, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சின்னம்மா நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட கேட்குறீங்களே, இந்த மாதிரிலாம் கேட்காதுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன இந்த பொங்கல் திருநாளை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டே கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரியா ராஜாங்கம் எந்த ஒரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு
பொங்கலை நான் கொண்டாடினதே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லவும், ஆத்தா நீ மட்டும் சொன்னால் போதுமா ஆத்தா, எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் இருந்திருக்கணும்ல, உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம காவியா இருந்துட்டு இங்கே பாருங்க அங்கிள், இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பொங்கலை நான் கொண்டாடினதே இல்லை. நான் தனியாக தான் இருப்பேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன், அப்புறமா வெளியே போவேன், சாப்பிடுவேன், வந்துடுவேன். ஆனால் இந்த மாதிரி பொங்கல் வச்சு எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு இவ்வளோ சந்தோஷமாக நான் என்றைக்குமே கொண்டாடினதே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரோ போஸ் இருந்துட்டு என்ன என்ன காவியா இந்த மாதிரிலாம் கொண்டாடுனதே இல்லையா, இதை விட பெருசெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் கொண்டாடி இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், உன்னை யாராச்சும் கேட்டாங்களா, நீ எதுக்காக பதில் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது போஸை வாய் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு என்ன என்ன காவியா நான் பேசின மட்டும் நீ எதுவுமே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, நான் தான் உனக்காக திருந்தி வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அப்படி இருந்தும் எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற, இங்கே பாரு காவியா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ காவியா, இந்த போகி பண்டிகையில் உன்னோட கோவத்தை எல்லாத்தையும் அந்த போகியில் போட்டு எரிச்சிட்டு என்னை புதுசாக ஏற்றுக்கிற மாதிரி நீ ஏற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே பாருடா நீ என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, நீ எதுவுமே சொல்லாமல் நான் எனக்கா நீ திருந்திட்டேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் உன்னை ஏற்றுக்கணே தவிர அது வரைக்கும் உன்னை ஏற்றுக்க முடியாதுடா என்னால், நீ இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்த அது இன்னொரு டைமில் நான் அந்த மாதிரி என்கிட்ட நீ வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நீ திருந்தலை, நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிறன்னு எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு போஸ் இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, நீயா என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் இனிமேல் உன்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசவே மாட்டேன் காவியா, ஏதோ உன் மேலே இருக்கிற பாசத்தில் தான் வந்து நான் உங்ககிட்ட பேசினதே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை காவியா, என்னை மன்னிச்சிருக்காவியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியா இருந்துட்டு, இங்கே பாருடா நீ எந்தெந்த டைப்பாக மூஞ்ச மாற்றுவ, எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி எப்படி பேசுவ, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து என்கிட்டயே இந்த மாதிரியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது நம்ம இது தமிழ்செல்வி வந்துட்டு அதாவது கிளாஸில் ஏதோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது ரெடியாகி கீழே வராங்க. கீழே வந்த உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சேதுக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம தமிழ்செல்விக்கு ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்குது, ஆனால் எதுவுமே கண்டுக்காமல் வராங்க கீழே. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு தமிழ்செல்வி வரதை பார்த்துட்டு, மாமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, சின்ன வயசுலேருந்தே நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கணும், உங்களுக்கு தெரியும்ல மாமா, நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் திடீர்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்ட உடனே என் மனசு எவ்வளோ உடஞ்சிருச்சு தெரியுமா. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களை அந்த அந்த தமிழ்செல்வி ஏற்றுக்கவே இல்லை, அவ்வளோ துரோகம் உங்களுக்கு பண்ணவில்லை, நீங்கள் எதுக்காக ஏற்றுக்கணும், உங்களை நான் ரொம்ப சந்தோஷமாக நான் ரொம்ப காலம் உங்களை சந்தோஷமாக உங்கள் கூடவே வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தமிழ்செல்விக்கு பயங்கர கோபமாக வருது. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது காவியா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம காவியா அப்படியே கீழே விழுற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அப்படியே கையில் தாங்கி பிடிச்சிடுறாரு. இதை பார்த்து நம்ம அதாவது நம்ம தமிழ்செல்விக்கு பயங்கர கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுறாங்க. ஐயோ தன்னோட புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறதே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அவங்கள மீறியும் அவங்களுக்கு கோவம் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இதை பார்த்த மலருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருடி, யார்கிட்டடி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக போயிட்டு நம்ம ஐஸ்வர்யாவை கையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, மலர் என்னாச்சு மலர் உனக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தனம் இருந்துட்டு ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தனம், நீ எத்தனையோ முறை நீ அவகிட்ட சொல்லியிருக்கல, சேது மாமா கூட கிட்ட நெருங்கி பேசாத, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி எத்தனையோ முறை சொல்லியிருக்கல, ஆனால் அவள் எதுவுமே கேட்காம பாரு மாமா சேது மாமா கூட எப்படி ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. மாமா இங்க பாருங்க மாமா, நான் சொல்றேன்னு என்னன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, இனிமே இவ கூட எல்லாம் பேசவே பேசாதீங்க, இவ ஒரு விஷ பாம்பு, இவ விஷ பாம்பு கூட நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது சேது இருந்துட்டு, என்ன மலரு அப்படியெல்லாம் பேசுற, அவ சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட இந்த மாதிரி தான் இருப்பா, அவ அதாவது வெளிநாட்டுல வளர்ந்தவில்ல, அதனால அந்த கல்ச்சர்ல இப்படியெல்லாம் நடந்துக்குவா, நீ அதெல்லாம் தப்பா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, வெளிநாட்டுல எப்படி இருப்பாங்க
ஏற்றுப்பாங்களோ ஏற்றிருப்பாங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்கிறது ஏற்கனவே தனம் உங்ககிட்ட இவகிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கா. ஆனால் இவ எதுவுமே கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவள் அதாவது வேணும்னே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது மாமா. இவளை இனிமே உங்ககிட்ட சேர்த்துனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட நான் சும்மா விட மாட்டேன். நீங்களும் தமிழ்ச்செல்வியும் தமிழும் சேர்ந்து நீங்கள் 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க மாமா. எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு மலரே, நீ இவ்வளோ கோவமாக எமோஷ்னலாக பேசுகிறத பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இனிமேல் நான் அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க மாட்டேன். இங்கே பாரு ஐஸ்வர்யா, நமக்கு 2 பேருக்குமே வயசாயிடுச்சு, மெச்சூர் ஆகிட்டல. நீ இனிமேல் வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்ம சின்ன வயசில் விளையாடணும் நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் சின்ன வயசில் விளையாடுனது தான் வச்சு நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரியெல்லாம் விளையாட முடியாது. அது காலம்லாம் கடந்து போயிடுச்சு சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, காலம் கடந்து போனாலும் நீங்கள் எனக்கு மாமா தானே. என் மாமா கூட விளையாடுறது யார் வந்து என்கிட்ட அவங்க கூட விளையாடாததுன்னு சொன்னாலையும் என்னால் ஏற்றுக்க முடியாது மாமா. நான் உங்ககிட்ட இந்த மாதிரி தான் இருப்பேன். என்னை யாரையும் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தனம் இருந்துட்டு, உனக்கு வெக்கமா இல்லையாடி? என்னோட மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாது? அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோம் இப்படி மானம் கெட்ட போயிட்டு இப்படி ஒரு பொழப்பு பழைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை? நீ படிச்சிருக்க தானே, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்களாடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, என்ன தானோ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க மாமா, இவகிட்டலாம் இப்படி பேசினாதான் வேலைக்கு ஆகும். இவகிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பழகடின்னு. ஆனால் இவ எதுவுமே கேட்காம உங்ககிட்ட வேணும்னே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானா என்ன அர்த்தம்? அக்காவையும் உங்களையும் பிரிக்கிறதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கும் சொல்கிறேன், இவகிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருங்க. இவகிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருந்தால் தான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்தா நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்த உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, ஆன்ட்டி அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யா, என்னாச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஆன்ட்டி, நான் சேது மாமா கூட சின்ன வயசுலேருந்தே எப்படி விளையாடிக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம சேது மாமா கூட கிட்ட நெருங்கவே விட மாட்றாங்க. என்ன சேது மாமா கூட விளையாடவும் விட மாட்றாங்க பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மலர்கிட்ட, இங்கே பாருடி, நீங்கள் யாருடி என்னோட மருமகளை நீ கேள்வி கேட்கறதுக்கு யாருடி நீ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்கள் யாரை வேணா இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் சேது மாமா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பேச சொல்லுங்க உங்க மருமகளை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தனம் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நான் உங்கள் சொந்தக்காரங்கன்றதுக்குனால தான் இப்போ வரைக்கும் நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதையே வேற ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதே வேற, என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடி, உங்கள் அக்காவை மாதிரியே உனக்கும் திமிரு ஏறி போய் கிடக்குது. எதுக்காக பெரியவங்ககிட்ட எப்படி பேசுறது ஏது பேசுறதுன்னு உனக்கு தெரியாதாடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், பெரியவங்க நடந்துக்கிற முறையில் நடந்துக்கிட்டா அவங்களுக்கு தானாக மரியாதை வரும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி நடந்துக்கிட்டா நான் இந்த மாதிரி தான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே இங்கே நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனையெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனத்துக்கிட்ட என்ன தனம் ஆச்சு, என்னாச்சு இங்கே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, உங்களை கூப்பிட்டாங்களா யாருன்னா இங்கே பிரச்சனை நடக்குது, இங்கே பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டாங்களா? உங்களை கூப்பிடல, எதுக்காக மூக்க நுழைச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு இங்கே எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றலான்னு பார்க்குறீங்களா? அது மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது அப்படின்னு அப்படியே வெளிப்படையாக பேசவும், இதை பார்த்தா நம்ம தாமரைக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னதானோ என்ன ஏதோ பிரச்சனை, ஏதோ சால்வ் பண்ணலான்னு வந்தால் என்னை இப்படி பேசுகிறேனே, உங்களை சால்வ் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்களா? உங்களை இங்கேருந்து போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட 1000 வாட்டி கூட சொல்கிறேன், நீங்கள் இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பேச பழகுங்க, முடிஞ்சா அவகிட்ட பேசுகிறத விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அதாவது மலர் அதாவது தனம் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அப்புறமா ஒரு நாள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடுமாம்மா. இங்கே பாரு மலர், நீங்கள் 2 பேருமே ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நானும் ஐஸ்வர்யாவும் அந்த மாதிரி பழகலை. சின்ன வயசுலேருந்தே அவள் என்கிட்ட இந்த மாதிரி தான் இருப்பாள். அதனால் எனக்கு எதுவுமே தெரியல. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதுவும் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதாவது 3வது மனுஷங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், புரியும். நீங்கள் மற்றவங்களாம் இப்படி நினைக்கிறாங்க செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அதனால் அவகிட்ட இருந்து விலகி இருக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தனம் சொன்ன மாதிரி நீங்கள் அவகிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்க போகிறீங்களா அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீயும் புரிஞ்சுக்கவே மாட்டியா, ஏன் ஐஸ்வர்யா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தனம் இருந்துட்டு,
பயங்கர கோவத்தோட இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் நம்ம தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போன உடனே நம்ம அதாவது சேது இருந்துட்டு என்ன தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு கிளம்பிட்டியா, நான் விட்டுட்டு வரவா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் உங்களுக்கு தான் ஒரு புது ரிலேஷன்ஷிப் கிடச்சிருச்சுல்ல, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருங்களாம், அதை டெவலப் பண்ணி நீங்கள் கல்யாணமும் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லவும், என்ன என்ன தமிழ்ச்செல்வி நீ இந்த மாதிரி தப்பாகவே பேசுகிற, நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது, நீங்கள் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண தான் போகிறீங்க, அதனால் இப்பயே உங்கள் அப்பா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்கோங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இந்த ஜென்மத்தில் நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி, வேறு யாருமே எனக்கு பொண்டாட்டி கிடையவே கிடையாது, இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதது சரியா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே பாருங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படனாலையும் இதுதானே உண்மை, இந்த உண்மையை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப வலிக்குதோ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ஏங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்கவும், அதாவது யார் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாரு தமிழ்ச்செல்வி நான் சொன்னது தான், நீ மட்டும்தான் என்னோட பொண்டாட்டி, நீ என்னோட மனசையும் என்னையும் நீ கூடிய சீத்தில் புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புகிறேன், அந்த நம்பிக்கையை இப்போ வரைக்கும் நான் மனசில் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி நம்பிக்கையை வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சேர்ந்து வாழ மாட்டேன், நீங்கள் அதுக்கு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழலாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அப்போ தான் வராங்க. வந்த உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு என்னடி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, இப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியல, அப்படி தெரிஞ்சிருந்தா எதுக்காகடி அவன்கிட்ட இன்னொரு கல்யாணத்தை பற்றி பேசுகிற நீ, இங்கே பாரு இனிமேல் அவன்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வேலையை பார்த்தனா எனக்கு கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் வாழ்கிறத நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதடி அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ தான் சொல்லுவோம், இங்கே பாருங்க அம்மாச்சி, உங்களோட பேரன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறத நீங்கள் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, இப்போ நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா உங்கள் பேரன் தனியாக தானே இருப்பார், தனியாக இருக்கிறத உங்களாலையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அதே சமயத்தில் நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுல்ல, தன்னோட பேரன் தனியாக கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தோணாது இல்லையா, அதனால தானே அப்போ தான் சொன்னவங்க கிட்ட அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு அப்போ தான் இருந்துட்டு கூறு கெட்டவளே, இங்கே பாருடி இனிமேல் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், அதுக்கப்புறம் நானே உன்னை அரைஞ்சிருவேன் தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி பேசுகிற வேலையை நிறுத்து, இங்கே பாருங்க அப்போ தான் நானும் ரொம்ப நேரமாக இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கா, இவகிட்ட இருந்து நான் என்னால் பேசி ஜெயிக்கவே முடியல, இவளை நான் என்னென்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு வராங்க. வந்த உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு தனத்துக்கிட்ட இங்கே பாருடி உங்கள் அக்காவோட வாழ்க்கைக்காக நீ எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஆனால் உங்கள் அக்கா இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாவை இப்போது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சேதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா பாருடி, அக்கா உனக்கு என்ன மண்டை இது குழம்பி போயிடுச்சாக்கா, எதுக்காகக்கா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தனம் இந்த விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதுக்காக நீ இந்த விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தனம் இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா அக்கா மாதிரி மாமா மாதிரி ஒரு நல்லவர் உனக்கு உன்னோட வாழ்க்கையில் கிடைக்கவே மாட்டாருக்கா, இங்கே பாருங்கள் அவர் ஏதோ ஒரு நினப்பில் நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நினச்சி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, விடுங்கக்கா அது பெருசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையே நீங்களே அழிச்சுக்கிறீங்கக்கா, ஏன்க்கா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரதனம் பெரிய மனுஷன் மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்காத நீ, இந்த மாதிரி பெரிய மனுஷத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க வேலையை பார்த்தனா எனக்கு கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருக்கா நான் சொல்கிறத சொல்லிட்டேன், உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற, அப்படியும் உனக்கு மாமா பிடிக்கலன்னா நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடு மாமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அப்போ தான் இருந்துட்டு கூறு கெட்டவில்லை நீ என்னடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்க அப்போ தான் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, அப்போது வேறு யாரையும் கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமே மாமா, நான் உங்களை நல்லா பார்த்துக்க மாட்டேனா மாமா, நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தமிழ்செல்விக்கு பயங்கர கோவம் வந்தது, இங்கே பாருடி என்னோட வாழ்க்கை சீரழிஞ்சதை பார்த்தாதான் உன்னோட வாழ்க்கையும் அதே மாதிரி ஆகணுமா, இங்க பாருக்கா மாமா என்ன சந்தோஷமா பார்த்துப்பாரு, அன்னைக்கே மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னாரு, நீ தான் நீ என்னை சமாதானப்படுத்தி என்னை அமைதியை இருக்க வச்சுட்ட, உனக்கு தான் மாமா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைல்ல, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்க பாருடி நீ இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை இப்போவே வீட்டை விட்டு துரத்துறேன்டி, நான் அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொல்லி உன்னை இங்கேருந்து அனுப்பி வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா வராங்க. வந்த உடனே என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும்,
நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன இருந்துட்டு அக்கா இல்லைக்கா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரியுமா அக்கா அக்கா இருந்துட்டு மாமாவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், நீ தான் எனக்கு வாழ்க்கை 100 வருஷம் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறாங்க. ஆனால் அக்கா எதுவுமே ஏற்றுக்காம இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், இந்த வீட்டை விட்டு நான் போகத்தானே போகிறேன், இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன் அக்காவுக்கு மாமா கூட வாழ விருப்பம் இல்லை, அதனால நான் மாமாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அக்கா அதுக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்குது. இது என்னதான் இதுக்கு என்னதான் அர்த்தம்னு எனக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு என்ன தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்க உனக்கு, ஆனால் நீ அதை ஏற்றுக்காம அந்த வாழ்க்கையில் இருக்க சந்தோஷத்தை புரிஞ்சுக்காம நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நீ சேது மாமா கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீ இப்படி ஒரு முடிவை எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு இருந்த நம்ம சாவித்திரி இருந்துட்டு இங்கே பாரு காவியா, நீ எதுக்காக அவங்களோட வாழ்க்கையில் தலையிடுற, ஊர் முன்னாடி வச்சு சேதோ தமிழ்ச்செல்வி எப்படியெல்லாம் கேட்டால் தெரியுமா, எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்காத ஒரு விஷயத்த, அதுவும் எந்த ஒரு புருஷனும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டாத ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் கேட்கக்கூடாதோ அப்படிலாம் சேதோ ஊர் முன்னாடி வச்சு திட்டியிருக்கான். அந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் தமிழ்ச்செல்வி கூடிய சீக்கிரம் மறந்துடுவாளாம். கண்டிப்பாக அது காலத்துக்கும் போகவே போகாது, அந்த வலி மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது காவியா இருந்துட்டு இங்கே பாருங்கள், எரியிற நெருப்பில் நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்ல, எதுக்காக நீங்கள் அவங்கள ஏற்றி விட்டுட்ருக்கீங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருங்கள் உங்களை பற்றியும் தெரியும், இங்கே தமிழ்ச்செல்வியை பற்றியும் தெரியும், சேதுவை பற்றியும் தெரியும், நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு என்ன காவியா இப்போ வந்தவளுக்கு நீ இவ்வளோ திமிரு ஏறி போயிருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்கே பாருடி, உண்மையை பேசுகிறவ எங்கே இருந்தா என்ன எப்போ வந்தா என்ன, அவ நியாயமாக பேசுகிறாடி, உங்ககிட்ட யார்கிட்டயாச்சும் நியாயன்றது ஒன்று இருக்குதாடி, நியாயன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாதுடி உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா பெத்த மகளுக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, எங்கேருந்தோ வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி நான் நியாயத்து பக்கம் தாண்டி சப்போர்ட் பண்ணுவேன், அது யாராக இருந்தா என்னடி, நியாயந்தாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க வராங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு எல்லாருமே பார்த்து இங்கே பாருங்கள், இந்த பொங்கலுக்கு நான் படம் புக் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது தேட்டர் முழுக்க யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் போய் பார்த்துட்டு வர போகிறோம், அதனால் நீங்கள் எல்லாருமே ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட தனத்துக்கு பயங்கர சந்தோஷம். மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா, நான் அதாவது இந்த பொங்கல் திருநாளில் ஒரு படம் பார்க்கலாமே அப்படின்னு யோசித்தேன், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, பயங்கர சந்தோஷம் மாமா. மாமா எனக்கு ஒரு ஆசை மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன தானோ என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, இந்த பொங்கல் திருநாளில் விஜயோட படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, விஜயோட படத்துக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டே நம்ம ராஜாங்க இருந்துட்டு நீங்கள் எல்லாருமே நீங்கள் அதை தான் எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் அதை தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தனம் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், நம்ம சீக்கிரமாக போகலாம் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு மாமா நானும் இந்த படத்துக்கு போகணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்களே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு வந்தது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா, ரொம்ப சந்தோஷம்தான் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. மாமா போகலாமா மாமா, என்ன தனம் என்ன இப்போவே ரெடி ஆகிட்டு வந்துட்டேன், நம்ம இன்னும் படத்துக்கு டைம் இருக்கு, இல்லை மாமா விஜயோட படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு என்ன தானோ நம்ம தலைவரோட படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்கா. ஆமாம் மாமா, ஏன்னா கடைசி படம்ல விஜயோடது கடைசி படத்தை பார்க்கணும்னு எத்தனையோ மக்கள் அதாவது ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டிக்கெட்டும் கிடைக்காது, ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு யாருமே கவலைப்படாதீங்க, இந்த படத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு தான் நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு அக்கா வாக்கா சீக்கிரம் ரெடியாகுக்கா நம்ம சீக்கிரமாக போகலாம் நம்ம தளபதியோட படத்தை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தளபதி இருந்துட்டு பயங்கரமாக நடிச்சிருப்பாரு அந்த படத்தை ஜனநாயகம். அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு அதாவது தேட்டருக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷம், அதாவது விஜயோட படத்தை பார்க்க போகிறோன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துலையும் அதாவது இவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யாருன்னா நம்ம சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, அதுக்கப்புறம் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு சித்ரான்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க இந்த வீட்டோட சந்தோஷத்தை எப்படியாவது கெடுத்தே ஆகணும்னு. ஆனால் இந்த வீட்டோட சந்தோஷத்தை கெடுக்கவே முடியாதுன்னு இவங்க 4 பேருக்கும் புரியவும் மாட்டேங்குது. அதாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக தனக்கு தேவையானது எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட கேட்டால் அவங்களே செய்வாங்கன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த வீட்டில் இந்த சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.